அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் அறிமுகப்படுத்தும் புதிய இஆர்பி சாஃப்ட்வேர் குறித்த அறிமுக வீடியோவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த மென்பொருளின் முழு பெயர் யுனைட் இஆர்பி ஆகும். இஆர்பி என்றால் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானர். இந்த மென்பொருளில் சங்கங்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளும் இருக்கின்றன. இந்த மென்பொருள் இன்டலெக்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் என்ற நிறுவனத்தால் வெப் பிரவுசர் மூலம் இயங்கக்கூடியது. இது புதுமையான, ஒரே நேரத்தில் பல பேர் உபயோகப்படுத்தும் வசதிகளை கொண்டது. மேலும் சங்கங்களின் தரவுகள் மேகக்கணினி அதாவது கிளவுட் பேஸ்ட் வாயிலாக சேமிக்கப்படுகிறது. இந்த சாஃப்ட்வேர் சங்கங்களில் உள்ள எல்லா செயல்பாடுகளுக்கும் ஏற்றவாறு தயாரிக்கப்பட்டு அனைத்து தரப்பினருக்கும் தேவைப்படும் ரிப்போர்ட்ஸ்களையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது ஐகான் வாயிலாக உபயோகப்படுத்தப்பட்டு மாநில மொழிகளிலும் பயன்படுத்தலாம். இந்த மென்பொருளில் நபார்டு வங்கி சொல்லியுள்ள காமன் அக்கவுண்டிங் சிஸ்டம் மற்றும் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எனும் CAS மற்றும் MIS ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த மென்பொருளின் முக்கிய குறிக்கோள்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். சங்கத்தின் வரவு செலவுகள் டபுள் என்ட்ரி அக்கவுண்டிங் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. உபயோகிப்பாளருக்கு எளிதாக இருக்கும் வகையில் அமைந்திருக்கின்றது. சங்கத்தின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புத்தன்மை, திறன் அதிகரித்தல் மற்றும் காலதாமதத்தை தவிர்த்தல் ஆகியன உள்ளன. சங்கங்களின் நிதி நிலைமை மற்றும் அவர்கள் உறுப்பினர்களுக்கு அளிக்கும் சேவைகளை மாநில அரசு, நபார்டு வங்கி, பதிவாளர், TNSE வங்கி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிகளால் கண்காணிக்க முடியும். இந்த ERP மென்பொருளில் உள்ள தொழில்நுட்ப மற்றும் செயல்பாட்டு அம்சங்களை இப்போது பார்க்கலாம். ஒரு சங்கத்தில் ஒரே நேரத்தில் பல பேர் மற்றும் பல கிளைகளில் இந்த மென்பொருளை உபயோகப்படுத்தலாம். அதாவது சென்ட்ரல் பேங்கில் இருக்கும் CBS மாதிரி இதை பயன்படுத்தலாம். சங்கத்தின் தணிக்கைக்கு தேவையான விரிவான திறன்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் தேவையான முழுமையான பாதுகாப்போடு செயல்படும். வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய பரிவர்த்தனைகளும் கணக்கு இருப்பும் SMS மூலமாக அனுப்பலாம். சங்கத்தில் உள்ள ரொக்க கையிருப்பு, வைப்பீடுகள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்களை தலைவர், மேலாண்மை இயக்குனர் மற்றும் செயலாளருக்கு SMS மூலமாக அனுப்பலாம். இந்த மென்பொருள் வாடிக்கையாளரை முன்னிறுத்தி தயாரிக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் தகவல்களை தேடி எடுக்கவும் விரைவாக துவக்கி எடுக்கும் அம்சங்களும் உள்ளன. இங்கிலீஷ் மற்றும் தமிழ் வாயிலாகவும் மென்பொருளை இயக்கலாம். சங்கத்திற்கு தேவையான டேஷ்போர்டுகளை கட்டமைக்க முடியும். தேவைப்படும் ரிப்போர்ட்ஸ்களையும் கட்டமைக்க முடியும். தனிநபர் மற்றும் குழுவிற்கு தேவையான அலர்ட்ஸ்களையும் அனுப்பலாம். சங்கங்களின் வியாபார வளர்ச்சிக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கிகளின் கோர் பேங்கிங் மற்றும் இதர மென்பொருள்களுடன் எளிதாக இணைக்கும் வசதி உள்ளது. பல்வேறு நிலைகளில் தேவைப்படும் சங்கங்களை பற்றிய தரவுகளை திரட்டுதல் மற்றும் வணிக நுண்ணறிவுகளை எளிதாக நிர்வகிக்கலாம். பாஸ் இயந்திரங்களுடன் இந்த மென்பொருளை இணைக்க முடியும். மைக்ரோ ATM வாயிலாகவும் பரிவர்த்தனைகளை செய்யலாம். அடுத்ததாக செயல்பாட்டு அம்சங்கள். பயனாளர் நிர்வாகம், உறுப்பினர்களின் KYC டீடைல்ஸ் அதாவது ID ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், கையெழுத்து, ஃபோட்டோ ஆகியவற்றை ஸ்கேன் செய்து ஏற்றலாம். உறுப்பினர்களின் விவரங்கள் அதாவது நிலம், அறிவிப்பு, அடமானம் குறித்த தகவல்களை உள்ளீடு செய்யலாம். மெம்பர்களுடைய டிவிடெண்டை கணக்கிட்டு மென்பொருளில் போஸ்டிங்கும் செய்யலாம்.
உறுப்பினர்களின் கணக்கு முடிக்கப்படும்போது அவர்களின் மொத்த விவரங்களையும், அதாவது பங்குத்தொகை மற்றும் கடன்கள் குறித்த முழு தகவல்களையும் பெறலாம். எந்தவிதமான கடனையும் மென்பொருளில் கட்டமைத்து கொள்ளலாம். வட்டி மற்றும் தவணை தேதிகளின் கொள்கைக்கு ஏற்ப அவ்வப்போது மாற்றம் செய்து கொள்ளலாம். கடன் அளவு, திருப்பிச் செலுத்தும் அட்டவணைகள், டிமாண்ட் நோட்டீஸ் ஆகியன ஆட்டோமேட்டிக் ஆக உருவாக்கி கொள்ளலாம். டிசிபி எனப்படும் டிமாண்ட் கலெக்ஷன் பேலன்ஸ் மற்றும் ஓவர்டியூ கடன்களுக்கான லிஸ்டையும் தயாரித்து கொள்ளலாம். சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு தேவையான ஆவணங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். வாடிக்கையாளருடைய கடந்த கால கடன் வரலாறுகளை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். கடன் ஆவண மேலாண்மை, என்பிஏ, அதாவது செயல்படா சொத்துகளுக்கு தேவையான ஒதுக்கீடுகள், வரவேண்டிய மற்றும் கொடுபட வேண்டிய வட்டிகளை ஆட்டோமேட்டிக்காக மென்பொருளில் போஸ்டிங் செய்யலாம். கடன் மாற்றங்கள், ஒத்திவைப்பு மற்றும் மறு அட்டவணைப்படுத்துதல், வட்டி தள்ளுபடி மற்றும் மானியம், அதாவது இன்ட்ரன்ஸ் சப்சிடி மற்றும் சப்வென்ஷன், சேமிப்பு கணக்குகளில் தினந்தோறும் உள்ள நிலுவைக்கு வட்டி கணக்கிடுதல், பாஸ்புக் மற்றும் டெபாசிட் சர்டிஃபிகேட், அதாவது எஃப்டி பாண்ட் ஆகியவற்றை பிரிண்ட் செய்தல், கால வைப்புகளுக்கான வட்டி கணக்கிடுதல், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேலாண்மை, சப்ளையர்ஸ் அவர்கள் அளிக்கும் பொருட்கள் மற்றும் அதன் விலை குறித்த மேலாண்மை, சேல்ஸ் பில் பிரிண்ட் செய்தல், ஸ்டாக் மற்றும் சேல்ஸ் ரெஜிஸ்டர்களை பராமரித்தல், பொருட்களின் மதிப்பீடு மற்றும் பரிமாற்றம், ப்ரீ பிரிண்டட் வவுச்சர் மற்றும் பில் பிரிண்ட் செய்தல், வவுச்சர்களை உருவாக்குதல், சங்கங்களில் பராமரிக்கப்படும் புத்தகங்கள், அதாவது சப்சிடியரி புத்தகங்கள், ஸ்க்ரால் புத்தகம், ஜிஎல் புத்தகம் போன்றவைகளை மென்பொருளில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். வவுச்சர் அளவில் ட்ரில் டவுன் மெக்கானிசம் செயல்முறை, பணியாளர்களின் வருகை பதிவேடு மற்றும் சம்பள ஸ்லிப் உருவாக்கம், மத்திய வங்கியில் வாங்கும் பாரோயிங்ஸ் குறித்த தகவல்கள், இடைவெளி பகுப்பாய்வு, லாக்கர் மேலாண்மை, நபார்டு வங்கியின் சிஏஎஸ் மற்றும் எம்ஐஎஸ் ஆகியவைகளை கடைபிடித்தல், சங்க போர்டு உறுப்பினர்கள், மேலாண்மை குழு கூட்டங்கள் மற்றும் பொதுப்பேரவை கூட்டங்களை கண்காணித்தல், முழுமையான வணிக தரவுகளை கொண்டு சங்கத்திற்கு தேவைப்படும் முடிவுகளை எடுத்தல், ஆராய்ந்த சங்கத்தின் தரவுகளை கிராஃப் பார்ட் சார்ட் மூலமாக பார்க்கலாம். அரையாண்டு மற்றும் ஆண்டு கணக்கு செயல்பாடுகள், சங்கத்தின் ட்ரையல் பேலன்ஸ், ட்ரேடிங் அக்கவுண்ட், லாப நட்ட கணக்கு, பேலன்ஸ் ஷீட் ஆகியவற்றை பதிவிறக்கம் செய்யலாம். தணிக்கைக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ்களையும் உருவாக்கி கொள்ளலாம். நன்றி.